இந்த பிரபஞ்சம் தோன்றியது எப்படி, அது எங்கிருந்து வந்தது? ஆகாயத்திலிருந்து வந்ததும்மா. நேற்று கூட யாரோ ஒரு கேள்வி கேட்டாங்க, 5 பஞ்சபூதத்திலையும் உயர்ந்தது எதுன்னு. மண் இருக்குது, நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம். 5 பஞ்சபூதத்திலையும் சிறந்தது ஆகாயம். அதே நேரத்தில் 5 பஞ்சபூதத்திலையும் அழகானது ஆகாயம் இல்லையா? இது சொல்லுவாங்க, மரம் செடி கொடி சோலை மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல சோலை மாதிரி, ஒரு இடத்துல நாற்றம் அடிக்கும். ஒரு இடத்துல காற்று வீசும் போது இதமாக இருக்கும் உடலுக்கு, ஒரு இடத்துல வீசும்போது இந்த காற்று ஏன் அடிக்குதுன்னு திட்ட ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஒரு இடத்துல வெயில் வரும்போது இதமாக இருக்கும், ஒரு இடத்துல வெயில் காயும் போது தாங்கவே முடியாமல் போயிடும். அப்போது எல்லாத்தையும் மனிதன் வாழ்த்துவான், எல்லாத்தையும் திட்டுவான். ஆகாயத்தை மட்டும் எவனும் திட்ட மாட்டான், திட்டவும் முடியாது. அவ்வளோ அழகான பொருள். ஆனால் எல்லா உதயமும் ஆகாயத்திலேருந்து ஆனது தான் சொல்லுமா. ஆனால் எப்போ ஆச்சுன்னு இன்னும் யாராலையும் அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. சும்மா அவன் அறிவு கட்டினதை சொல்லிக்கின்னு இருக்கலாமே தவிர அதை உண்மையான நிலை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அழிஞ்சிருக்குது உலகம், ஒவ்வொரு காலகட்டத்தில் உருவாகிருக்குது. இப்படி ஒவ்வொரு வாட்டியும் அது எப்போ அழிஞ்சது, எப்போ உருவாச்சு, எப்படி ஆச்சுன்னு யாராலையும் அக்யூரேட்டாக சொல்லவே முடியாது. சொல்லுமா. நம்ம இப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய தியானத்தின் மூலம் அறிய முடியவே முடியாது. சிங்கப்பூர்லேருந்து என்கிட்ட ஒரு கனவு மனைவி வந்தாங்க. அவங்களுக்கு 2 ஆம்பளை பசங்களாம். அவங்க சிங்கப்பூரில் ஒருத்தன் படிக்கிறான் காலேஜில், ஒருத்தன் ஒரு மெட்டீரியல் ஸ்பேர் பார்ட்ஸ் மெட்டீரியல் கடை வச்சுக்கிறான். இந்த ஆளும் வேலை செய்கிறார், நல்லா இருக்கிறாங்க வசதியாக. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே கேட்டாங்க, அவருக்கு சொன்னார், நான் பாதி ஞானி சாமின்னார். அப்போவே நான் இது ஒன்றுத்துக்கு உதவாது பேசுன்ட்டு. ஏன்னா ஒரு உண்மையான ஞானி நான் எப்போவுமே ஞானின்னு பேச மாட்டேன். இந்த ஞானம்னா என்னதுன்னு தெரியாதவன் தான் நான் ஞானி ஞானி ஞானின்னு சொல்லின்னு தெரிவான். அவன் கையில் இவ்வளோ கவுரு கட்டிங்கிறான். ஞானிக்கு கவுரே தேவையில்லை. கழுத்தில் ஒரு செயினை போட்டுன்னு அது மேலே உத்ராட்சம்லாம் மாட்டின்னு கிடக்கிறான். நான் இமயமலைக்கு வருஷத்தில் 2 வாட்டி போகிறேன் சாமி. ஆமாம், டூரிஸ்ட் எல்லோரும் தான் போகிறேன், நீ மட்டுமா போகிறேன்னு. நீ ஞானிப்பா, ஊர் சுற்றின்னுக்கிற. அதனால தான் ஞானி ஊர் சுற்ற மாட்டான், ஒரு இடத்துல உட்காந்துன்னு இருப்பான். இப்போ என்னை கூட எத்தனையோ நாட்டில் கூப்பிட்டுன்னுக்குறாங்க. நான் சொல்லிட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். நீ என்ன பார்க்கணுன்னு உன்னால் முடிஞ்சா வா, இல்லைன்னா விட்டுடு அப்படின்னுக்கிறேன். ஏன்னா ஒரு ஆன்மீகவாதி வீடு வீடாக போய் சொல்கிறது இல்லை வேலை, உட்கார்ந்த இடத்துன்னு சொல்லணும். அதை கேட்டால் கேட்கட்டும், கேட்க பண்ண போட்டால் தான் ஆன்மீகம். இப்போ மலேசியாவிலே எனக்கு கோவில் கட்டி சிலையெல்லாம் கப்பலில் போயிடுச்சு. ஃப்ளைட்டில் போனால் ரேட் ஜாஸ்தியாக இருந்தால் கப்பலில் போயின்னுக்குது. சரி, மலேசியா கூட்டுங்கிறாங்க. அதுவே போக முடியுமா முடியாதான்னு தெரியாதுக்கிறேன் நான். அவர் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி பாதி ஆன்மீகவாதி, நம்ம இமயமலையில் நீ போன சிவபெருமனை பார்த்தியான்னு. பார்க்கல, பின்ன என்னத்துக்கு இமயமலைக்கு போனேன்? டூரிஸ்ட்டு போயின்னுக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. இல்லை, எங்கள் சம்சாரத்துக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்ட்டு. நான் போன பிரிவில் என்னவா இருந்தேன் சாமின்னு தெரியணும் எனக்கு. நான் சொன்னேன், நீ போன பிரிவில் பிச்சை எடுத்துக்கினேன்டம்மா, இப்போ எடுக்கிறியம்மான்னு. இல்லை, எடுக்க மாட்டேன்னு. இப்போ 2 புள்ள இருக்குது, நல்லா வாழறது. அதை பார்த்துன்னு போகாத. போன பிரிவில் நான் என்ன பிச்சை எடுத்து போய் எனக்கு புள்ள வேணா, பொண்டாட்டி வேணா, புத்தம் வேணா, நான் போய் பிச்சை எடுக்கணும், எடுப்பியா? சரி, அது பிச்சை கேவலமாக இருந்து எடுக்க மாட்டேன். இல்லை, எடுக்க மாட்டேன். மைசூர் மகாராஜா சாம்பராஜா ஊடியா இருக்கு, தங்கச்சி அந்த போய் பார்க்குங்க இல்லைன்னு முடியுமா? முடியாது. போன ஜென்மத்தினுடைய நிலையை நீ அறிவாளி இறைவன். இந்த உடலில் கோடி எண்ணங்கள் உதயமாகி அடங்கி போய்க்குது அதுக்குள்ள. ஆனால் இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்ச உடனே அத்தனை எண்ணங்களும் அந்த உடலோட மண்ணோடு அழிஞ்சு போகுது. மறுபிறவியில் அந்த எண்ணங்கள் வந்ததுன்னா உலகம் விபரீதமாக மாறிடும். அதை இறைவன் அந்த உடல் வீழ்ந்தவொன்னு அந்த எண்ணங்கள் அப்படியே அழிச்சிடும். அதனால தான் உலகம் செழிப்பாக வாழுது. ஆனால் அந்த எண்ணங்கள் இருந்ததுன்னா உலகம் இந்நேரம் எப்போவோ அழிஞ்சிருக்கும். நீ நானுமே உட்காந்து பேசிருக்க மாட்டேன். நான் ஏன் இப்படி பிச்சைக்காரனா இருக்கணும்? போன வாட்டி ராஜா வந்திருப்பேன், போய் எந்த ஊர்னா பிடிச்சிக்க முடியுமா? அதனால போன வாட்டி என்னவா இருந்தேன், அடுத்த வாட்டி என்னவா இருப்பேன், அது தேவையில்லை. இந்த வாட்டி இருக்கிறேன், இது மட்டும் நிஜம். இந்த உடலை விட்டு உயிர் பிரியத்துக்குள்ள நான் இறைவனை பிடிக்கணும், அதான் என்னுடைய கடமை அப்படின்னு பயணம் பண்ணால் அது அமைதியா இருக்கும் மனசு. மற்றதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுன்னா மனம் செதறி போயிடுமா. இப்போ இறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னவா ஆவோம் அப்படின்னு ஏதாவது ஒரு அதுதான் போன வாட்டி என்னவா இருந்தேன்னு கேட்கறத மாதிரி தான் அடுத்த வாட்டி என்னவா ஆவேன்னு கேட்க போறேன்.
உயிரோட உன்னுடைய எண்ணங்கள் கலந்தா அடுத்த வாட்டி மனிதனா இருப்ப. உடலோட உயிரை மறந்து உடலோட எண்ணங்கள் இருந்தா உன் கண்ணெதிர்வே இருக்கிற மிருகங்களா கூட இருப்ப. கடமை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு கீதையில சொல்லியிருக்காங்க சாமி. இப்போ இந்த காலகட்டத்துக்கு அது ஏற்புடைய எந்த காலகட்டத்திலயா இருந்தாலும் சரி. இப்ப நீ ஒரு வேலைக்கு போற, அவன் உன் படிப்பு உன்னுடைய செயலை வச்சு அவன் உனக்கு ஒரு சம்பளம் நிர்ணயம் பண்றான். ஆனா நீ என்ன நினைக்கிற, இந்த சம்பளம் எனக்கு பத்தாது, எனக்கு அதுக்கு மேல 3 மடங்கு ஒன்றை கொடுப்பானா? தெத்தி போடுவான். இல்ல கொடுக்கறத வாங்கின்னு வேலை செய்தா வேலை சம்பளம் வரும். ஆனா ஒரு சாதாரண வயிற்றுக்கு பிழைக்கிற சம்பளத்திலே இந்த மாதிரி கதைன்னா இறைவனுக்காக உழைக்கிறதுல நீ ஊதியம் எதிர்பார்த்தீங்கன்னா உனக்கு பலன் கிடைக்குமா? சொல்லு. ஏன்னா இறைவன் யாருடைய உழைப்பையும் தொடர்றதே கிடையாது. நீ எவ்வளோ உழைக்கிறியோ அவ்வளோ உழைப்பையும் சேர்த்து வச்சுக்கிற. பெங்களூர்லேருந்து என்னை ஒரு நண்பர் கேட்டார், சாமி நான் இன்னும் இவ்வளோ வருஷமாக கடவுளை தேடினேன், எனக்கு ஒரு சரியான குரு கிடைக்கல, இப்போ மட்டும்தான் நீங்கள் கற்றுக்கணும், இன்னும் வரவே இல்லை அவர் சொல்லி 3 வருஷம் ஆச்சு. இது மாதிரி சில பேர் தன்னையே தான் மிகைப்படுத்தின்னு பேசுவாங்க. ஆனால் உதவாதவன் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி பேசுகிறான்னாவே இவன் நயா பேசா கூட உதவாதவன் அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணணும். அவன் சொல்கிறான், இவ்வளோ நாள் என்ன ஒரு குருவை தேடின கிடைக்கல, இப்போ தான் நீங்கள் கற்றுக்கிறீங்க, அது ஏன் இவ்வளோ நாள் கிடைக்கல, இப்போ மட்டும் கிடச்சதுன்னா? கல்யாணம் ஆயிடுச்சாண்ணா? ஆயிடுச்சுண்ணா. பசங்க இருக்குதாண்ணா? இருக்குது அப்படின்னு. கல்யாணத்துக்கெல்லாம் போய்க்கிறியாண்ணா? போய்க்கிறேன். பசங்களை எட்டு போய்க்கிறேன். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு உன் பசங்கள்லாம் எட்டு போய் பார்த்துக்கிறேன். பையனுக்கு 10 வயசு, அங்கே ஒரு கல்யாணம் நடக்குது. பையன் அந்த கல்யாணம் நடக்கிறத பார்த்தான். வீட்டுக்கு வந்தோடனே பையன் கேட்குறான், 10 வயசு பையன், எப்போ அதே மாதிரி கல்யாணம் எனக்கு பண்ணுன்னா பண்ணுவியாப்பா அப்படின்னு. பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்? அதுக்கு ஒரு பொறுப்பு வரணும், வளர்ச்சி வரணும், இதெல்லாம் வந்த போதும். இதை தான் ஏன் கடவுள் பண்ணிங்கிறான் உனக்கு. உனக்கு எப்போ இது தேவையோ இறைவனுக்கு தெரியும், உனக்கு தெரியாது. நீ எப்போ வேணா எதோ ஒன்றா ஆசைப்படுவேன். உனக்கு எப்போ இறைவன் கொடுக்கணும்னு நினைக்கிறான் அப்போ தான் கிடைக்கும். அதை இப்போ நினச்சிக்கிறான் கிடைச்சது யானை இன்னும் வரான் அவன். அது மாதிரி நிறைய பேர் சும்மா பகட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசின்னு பண்ணுங்க, நிறைய வீணான கேள்விகள் கேட்பானுங்க. உதவாதவன் நினச்சிக்கிறது நான். ஏன்னா நான் பேசுகிறேன், உனக்கு பிடிச்சா பாரு, பிடிக்கலன்னா இது தேவையில்லையா இருந்தாலும் சரியாக பேசலையா தூக்கி போட்டு போ. எனக்கு ஃபோன் பண்ணி நீ சரியா பேசல அப்படின்னு சொல்ற, சரி நான் சரியா பேசல எனக்கு தெரியும், நீ சரியா பேசு உலகத்துக்கு, அது ஏன்னா உன்னால் செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா அப்படி முடியிருவேன் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டான். அப்போ நான் முடிவு பண்றது இது நயா பைசா கூட ஏதோ வேலை வெட்டி இல்லாத கேஸ் இது அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிறது. அது மாதிரி சில விஷயங்களை வாயோட போகும், சில விஷயங்கள் செயலோட போகும், சில விஷயங்கள் மனசோட போகும். இது எல்லாத்தை விட மனசோட போறது தான் கூடவே வரும், மீது எல்லாம் தெருவோட போயிடும். சொல்லுமா. அத காரண காரியத்தோட தான் ஒவ்வொருத்தரும் நம்ம சந்திக்கிறோம். ஒவ்வொருத்தரும் சந்திக்கிறோம். ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியம் கிடையாது, ஒரு காரியம் இல்லாம ஒரு காரணம் கிடையாது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இறைவன் எப்படி இருக்கிறான் நீ வெளியே போய் தேடாது, உன்னை தேடு. இறைவன் எப்படி இருக்கிறான்னு உன்னை தேடினா தான் அது கிடைக்குமே தவிர உலகத்துல தேடினா கிடைக்காது. ஏன்னா உலகமே கடவுளாக தான் இருக்கிறான். அப்புறம் நீ எங்கே எத்த கடவுள்னு சொல்லவே முடியாது. ஆனால் உனக்குள்ள தேடினா கடவுள் தெரிஞ்சிடுவான் அப்படின்னு. அதனால சொல்லுவேன், கடவுள் எப்படி இருக்கிறான், இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கி கொண்டு ஏங்குவது எதுவோ அதுவே கடவுள். இப்போ உன் மூச்சு இருக்குதா இல்லை தெரியாது, தெரியுமா? காட்ட முடியுமா? இருக்கட்டுனா முடியாது. ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொன்ன நீயே இருக்க மாட்டேன். அப்போ அது இருக்குது, அதுவும் ஏங்குது, உன்னையும் ஏக்குது, அதான் கடவுள். சித்தம், புத்தி, மனம், அகங்காரம் இதை பற்றி கூறுங்கள் சார். இது எப்படின்னா எவ்வாறு செயல்படுகிறதுன்னு தெரியணும். இப்போ நீ ஒரு பெரிய ரவுடி, ஆனா ஒண்டியால எதையும் செய்ய முடியாது. நீ என்ன பண்ற, என்ன கூட வச்சுக்கணும், இன்னும் 2 பேரையும் சேர்த்துக்கின்னு எனக்கு ஒரு வேலை வைக்கிற, அவருக்கு ஒரு வேலை வைக்கிற, அவருக்கு ஒரு வேலை, 3 பேர் 3 வேலை செய்யணும்னு வரும். 3 பேரும் போய் எதோ கொள்ளை அடிக்கிறோம், திருவிடுறோம், எதோ பண்ணி எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்த உடனே நீ என்ன பண்ணுற, நீ உனக்கு தேவையான எனக்கு கொடுக்குறத கொடுக்குற. அப்போது இந்த ஒரு திருடம் போகிறான், சித்தன் சொல்லுது ஒரு திருடம் போகிறான் அப்படின்ட்டு, புத்தி சொல்லுது வானாப்பா நல்ல மனுஷன் அவர் அப்படின்ட்டு, அகங்காரம் சொல்லுது நீ செய்யறியா பிடுங்குறியா நான் போய் பிடின்னு வரேன் அப்படின்ட்டு. இந்த 3 செயல்களையும் செய்யறதால இந்த மனம் நிரந்தரமா வாழுது. இந்த 3 பேர் சித்தம், புத்தி, அகங்காரம்,
இந்த 3 இல்லைன்னா மனத்துக்கு அங்கே வேலை கிடையாது. அப்போது இந்த ஞானத்தில் அதனால தான் ஆன்மீகத்தில் சொல்கிறது அகங்காரத்தை அழிச்சிடு. அகங்காரம் அழிஞ்சா சித்தம் புத்திக்கு வேலை இல்லைங்க. வேலை இல்லாத போது மனம் என்ன பண்ணும், ஐயோ இவ்வளோ நாள் இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டோம், கண்டம் வந்து நம்மளை வெட்டுவான், நம்மளுக்கு பாதுகாப்பே இல்லை, அது எங்கேருந்து வந்து அங்கே போய் சேர்ந்துடும். அது ஆன்மாவிலேருந்து வந்த பொருள். ஆன்மாவோட இணையும் போது ஆன்மா கடவுளோட இணையம், இதுதான் முக்தி மோட்சம் அப்படின்னு இல்லையா? அந்த மாதிரி இணைக்கணுமா, இதுதான் அதனுடைய செயல். சித்தம் புத்தி மனம் எங்கே இருக்குது, எங்கே இருக்குதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியும். அது என்னவா இருக்குதுன்னு யாராலும். இப்போ மூக்கு இருக்குது, கண் இருக்குது, காது இருக்குது, வாய் இருக்குது, வயிற்றில் குடல் இருக்குது, ஈரல் இருக்குது, மண்ணீரல் இருக்குது, கல்லீரல், இவ்வளோ பொருள் இருக்குது. அது இதில் மனம் என்னவா இருக்குது, எவன் கண்டுபிடிச்சான்? ஆனால் உலகம் ஃபுல்லாக மனம் 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 பேசுகிறான். எவன் கண்டுபிடிச்சான்? மனசு கஷ்டமாக இருக்குது, எல்லாத்துலேயும் சந்தோஷமாகறேன் கஷ்டமாகறேன் ஏதோ ஒன்று சொல்லி ஆனால் மனசை பற்றி பேசுவான். அது என்னவா இருக்குது உடலுக்குள்ள? ஒன்றுமாவும் இல்லை. மனம்ன்றது ஒன்று கிடையாது, ஆனால் இருக்குது, ஏக்குது இயங்குது. அப்போ அந்த மனம் என்னவா இருக்குது அப்படின்னா உயிராக இருக்குது. இது ஏன் எல்லாத்துக்கும் உயிர் ஜீவராசின்றோம், நமக்கு மட்டும் மனுஷன்னு சொல்கிறோன்னா, உயிரோட எண்ணங்கள் கலக்கும் போது அந்த உயிர் என் மனமாக மாறுது. இது எப்படின்னா, ஒரு ரவை வாங்கிட்டு வந்து வச்சுங்கிற, அதுக்கு பேர் என்ன, அதுக்கு பேர் என்ன, ரவை தானே சாமி. ஒரு கடாயில் கொட்டி போட்டு அது கூட கொஞ்சம் சர்க்கரையை போட்டு கொஞ்சம் தண்ணியை போட்டு கேசரி பவுடர் போட்டுனா அது பேர் என்ன, கேசரி. அது ரவை தான், ஆனால் பேர் மாறி போச்சு. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டோன்னா உப்புமாவா மாறி போடும். அப்போது அது எது எதெல்லாம் அது கூட சேருதோ அதுக்கேற்ற மாதிரி அது வடிவெடுக்குது. அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அது செயல் புரியுது இல்லையா? அப்போது இனிப்பான வடிவு கேசரியாக மாற்றுனா எல்லாருக்கும் இனிப்பான செயலை செய்யுது. காரமான உப்புமாவை மாதிரி ஆச்சுன்னா எல்லாரும் வெறுக்க ஆரம்பிக்குது. ஒரே பொருள் அதனுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்பாடு ஆகுது. அதனால தான் சொன்னேன், மறைஞ்சிருந்தே விளையாடும் மனசாட்சியே இல்லையா? அப்போ அந்த மனசுன்றது எங்கே இருக்குதுன்னா, உள்ளங்கால் கட்டை விரல்லேருந்து உச்சி வரைக்கும் இருக்குது. அந்த மனம்ன்றது உச்சி வரைக்கும் இருக்கிறதால தான் உணர்வுகள் இருக்குது. மனம் எங்கெல்லாம் இல்லையா அங்கெல்லாம் பாரிச வாழ்வுன்னு ஊந்து போயிடும். இப்படி இருந்து ஏற்றுதுமா எவ்வளோ விஷயங்கள் பற்றி மனசு பெரிய தொல்லமா. அது மோன நிலை என்றால் என்ன சாமி, அது எப்படி இருக்கும், அதனுடைய பயன்கள் என்ன? யாருக்குமே ஒத்துக்காத விஷயத்தெல்லாம் செய்யுது மோன நிலை. மோன நிலை ஆமா, எல்லாருக்கும் ஒத்துக்கிறது செய்யறது அறிவு நிலை. இவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டு நிலை தானே, ஒண்ணு மூட நிலையா இருக்கணும், இல்ல அறிவு நிலையா இருக்கணும். யார் பார்த்தாலும் வெறுக்கிறது மூட நிலை, யார் பார்த்தாலும் விரும்புறது அறிவு நிலை. இவ்வளவுதான் மோன நிலைன்றது. அதுதான் உங்களுக்கு. தெய்வங்களுக்கு மூல மந்திரங்கள் எங்க யாரால சொல்லப்பட்டது? ஒரு மந்திரமும் கிடையாதுமா, மௌனமே மந்திரம். நிறைய கோயில்ல வந்து மந்திரங்கள் சொல்லுவாங்க, அது சொன்னாதான் ஜனம் போவோம், இல்லைன்னா ஒன்றும் போக மாட்டான். ஒரு கோயிலை கட்டிவிட்டு அங்கே சிலையே இல்லைன்னா அவனை போவானா? சிலை வச்சா தானே போவான். ஆனால் சிலை பேசுதா? அதை தான் சிவவாக்கியர் சொன்னார், நட்டக்கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமுனுக்கு மந்திரம் ஏதடா. நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கேன்னாரு. கடவுள் உனக்குள்ள இருக்குதடா, அது எப்போ அது பேசிச்சாடா? அதுக்கு போய் அந்த கோயிலை சுற்றி சுற்றி மொனமொனன்னு வரிய அந்த மந்திரம் எப்போ சாமியாடா சொல்லி கொடுத்தது உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோன்றார். நட்டக்கல்லை சுற்றின்னு பேசுறது கூட பெரிய விஷயம் இல்லை, ஆனா சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோன்னு கேட்குறாரு. இது என்னடா இது? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கொசவங்கிட்ட சூளையில வச்சு சுட்ட சட்டிக்குது இல்லை, அதில் தண்ணி ஊற்றினேன்னா அந்த தண்ணி அப்படியே இருக்கும். ஆனால் அந்த சுடாத சட்டி பச்சை சட்டியில் தண்ணி ஊற்றினேன்னா தண்ணியும் இருக்காது, சட்டியும் ஓண்டி போடும் இல்லை. அப்போ ஊற்றின தண்ணியை அது இழுக்கிற சக்திக்குது, இதுக்கு இழுக்கிற சக்தி இல்லை. அது மாதிரி உடைச்ச கல்லில் உணர்வு இருக்குதாடான்னு கேட்குறாம்மா. சொல்லிப்பட்டு சொல்கிறான். ஒரு கல் எத்தனை வரடா, சாமி சிலைன்னு சொல்லிட்டு ஊந்து ஊந்து கும்பிட்ற, இன்னொரு கல்லை வாசிப்படியில் போட்டு நல்லா மழங்க மெரிக்கிறிய, இதில் எந்த கல் நல்ல கல் தான்னு கேட்குறான். என்ன பதில் சொல்கிறது? ரொம்ப சிக்கல்மா. அது உள்ளே பூந்துட்டீங்கன்னா மண்டை பிச்சுக்கணும், அப்படி இருக்குது. ரிக்வேதத்தில் ஏதாவது அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் உள்ளதா சாமி? ஒரு விஷயமும் கிடையாதுமா, எந்த வேதத்துலையும் கிடையாது. உன்னை அறியணும். உன்னை அறிஞ்சால் உனக்கு பலன் உண்டு. ரிக்கு வேதம், இஜர் வேதம், அதர்ம வேதம், எந்த வேதம் அறிஞ்சாலும் உனக்கு ஒரு பயனும் கிடையாது.
உன்னை அறிஞ்சால் மட்டுமே உனக்கு பயன். அதனால தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் மறந்துடுங்க, உங்களை தேடுங்கன்றது. கடவுளை கூட தேடாத. கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் கடவுள் தெரியும். நீ யாருன்னு தெரியாத கடவுளை ஒருபோதும் ஒத்த நாளையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்றது. அதனால் எந்த வேதத்தை பற்றினாலும் ஒரு பயணம் கிடையாதும்மா. உன்னை பற்றி படிக்கணும், அதான் உனக்கு பயன். என்கிட்ட ஒரு நண்பர் வந்தார். அவர் கம்யூனிஸ்டில் இருந்தவர். அவர் எல்லா இதையும் படிப்பார். ராத்திரி பகல் படிக்கிறது தான் வேலை அவருக்கு. அவர் இட்டுன்னு வந்தாலும் அவர் இட்டுன்னு வர பயப்படுறாரு. ஏன்னா அவ்வளோ குதர்க்கமான கேள்வியெல்லாம் அவர் கேட்பார். அவர் பேர் வேலாயுதம். நான் என்கிட்ட அவர் ஒரு 3 மாதமாக அவர் ஏமாத்திங்கிறார். இட்டும் போகிறேன்னா அவரும் 3 மாதமாக இவர்கிட்ட வந்து போயிடுறாரு. என்கிட்ட அப்புறம் கேட்டார், இது மாதிரி இட்டுன்னு வாப்பான்னு. இல்லை சாமி, அவர் இப்படிலாம் கேட்கட்டும், எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன், இல்லை அவர் எனக்கு சொல்லி கொடுக்குறேன், நான் கேட்டுக்கிறேன், இதில் என்னப்பா குறைஞ்சி போகிறோன்னு. நான் சொல்கிறதால ஒன்றும் உயர போகிறதில்ல, இல்லை நான் கேட்கறதால ஒன்றும் தாழ போகிறதும் இல்லை, நானாக தானே இருக்க போகிறேன். இட்டுன்னு வானேன். அப்புறம் இட்டுன்னு வந்தார். நான் அப்போ வேலைக்கு போயிட்டு வந்து பேண்ட்லாம் கட்டி போட்டு லுங்கி கட்டினுக்கிறேன். அவர் என்ன நினச்சினார், குருவுக்கு எடுப்பு இது, பெஞ்ச் எல்லாம் எடுத்து போட்டு உட்காருன்னேன். அதனால இது குருவுக்கு எடுப்பு போட்டுருக்குது, பெஞ்ச் எல்லாம் எடுத்து போடுறதுன்ட்டு நான் சின்ன உட்காந்துக்கிறாரு. அவர் அப்புறம் உட்காந்து என்னப்பா விஷயம் சொல்லுப்பானோன்னு, குரு எங்கேயான்னு கேட்குறாரு. இவர் தான் குரு, என்ன லுங்கி இங்கேயும் கட்டிங்கிறாரு அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வந்துச்சு. அப்புறம் நான் கேட்டேன், என்னப்பா விஷயம்னு. இல்லை சாமி, நான் எல்லாத்தையும் படித்தேன், நான் இதை படித்தேன் அதை படித்தேன்னு. ரொம்ப சந்தோஷம்பா, எல்லாத்தையும் படித்தேன். உன்னை பற்றி எவ்வளோப்பா படித்தேன். என்னை பற்றி என்னங்க, உன்னை பற்றி படிக்காத உலகத்துலாம் படித்து உனக்குன்னே வரணும்னு. அன்றைக்கி காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினார். அவர் தான் புக்கு எழுதின, ஒரு சரம் பார்க்கலாம் புக்கை. ஏன்னா சில பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேங்க. படித்தா என்னடா வரும்? சர்ச்சில் போய் பைபிள் படிக்கிறான், என்ன வரும்? கடவுளை பற்றி இருக்கிறத படிச்சுட்டு வருவேன். இந்து கோயிலில் போய் சஷ்டியை படிக்கிற, என்ன வரும் உனக்கு? அதில் இருக்கிற எழுத்தை படிக்கிற. இது படிக்கிறதால ஒன்றும் வராது, உனக்குள்ள தேடுறதால தான் எல்லாம் வரும். அதனால் உன்னை தேட தெரிஞ்சுக்கும் முதல்ல, அதான் உனக்கு சாத்தியம். சொல்லுமா. உபனிஷதம்னா என்ன சுவாமி? உபநிஷதம்னா இதை இப்போ சொல்லி கொடுக்குறேன் இல்லையா, தீட்சை, உபதேசம், உபநிஷதம், காலட்சேபம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உபநிஷதம்னா சொல்லி கொடுக்குறது. காலட்சேபம்னா மறைமுகமாக சொல்லாமல் பகிரங்கமாக கடவுளை பற்றி பப்ளிக்கில் பேசுறது. தீட்சை, உபதேசம் அப்படின்றது இது ரெண்டுமே மறைமுகமாக சொல்லி கொடுக்குறது. கடவுளை அறியறதுக்கு அந்த வழியை மறைமுகமாக சொல்லி கொடுக்குறது தீட்சை. தீட்சையில் பல நயன தீட்சை, நாசி தீட்சை அப்படின்னு பல விதமான தீட்சைகள். அந்த தீட்சைகள், உபதேசங்கள் அந்த மாதிரி மறைமுகமாக கொடுக்குறது அது கடவுளை பற்றி. மீதியெல்லாம் வந்து பப்ளிக்கில் கடவுளை பற்றி பேசுறது. சொல்லுமா. நீங்கள் யாருக்கிட்டையாவது தீட்சை வாங்கியிருக்கீங்களா சாமி? உபதேசம் நடந்திருக்கு. இப்போ கூட ஒருத்தர் கேட்டார், உன் குரு யாருன்னு. என் குருவை பற்றி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற சொல்கிறேன் போறியான்னு கேட்டேன். ஏன்னு சொன்னால், என்னுடைய குருமார்கள் இருந்தாங்க 2 பேர், 2 குரு எனக்கு. 2 பேருமே இல்லை, இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே பேசாதவங்க. ஒருத்தர் மௌன குரு, ஒருத்தர் வந்து வார்த்தையே பேச மாட்டார், பேசுவார் அவர். ஆனால் ஆன்மீகத்தை பற்றி யாருக்கிட்டுமே எதையுமே பேச மாட்டார். பொதிகை மலையாருன்னுட்டு இவங்க 2 பேர் எனக்கு குருமார்கள். பொதிகை மலையார், திருநெல்வேலிக்காரர். சொல்லுமா. இது வந்து யாகம் செய்யும்போது குடத்துல வந்து நீர் வச்சு பூஜை பண்றாங்க இல்லைங்களா, அது எதனால? குளத்துல கூட போய் தண்ணி அடிக்கிறாங்கல்ல, எல்லாம் ஒன்று. பர்டிகுலரா அந்த குடத்துல நிறைய குடத்துல எடுத்துட்டு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. நான் இதெல்லாம் சாங்கியங்கம்மா, மன சாந்திக்கு பண்றது. இதெல்லாம் தெய்வத்துக்கு பண்ண முடியாது. நான் கேட்டேன், அமாவாசை வருது, திதி வருது, இங்கே எல்லாம் அப்பா அம்மாவுக்கு ஐயரை வர வச்சு எல்லாம் செய்து நல்லா சாப்பாடு எள்ளுலாம் கலந்து பிண்டம் பிடிச்சி எடுத்து போய் வைக்கிறாங்க. அது ஏதோ காக்கா துண்டு தண்ணியில் கரைக்கிறாங்க. செத்தவங்க ஒரு ஊருக்குள்ளே ஒரு அட்ரஸ் சரியாக தெரியலனா ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியல. செத்தவங்க நான் இந்த ஊரில் இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிறேன்னு எதனா அட்ரஸ் அமைச்சேன்னா நம்ம பிண்டம் அமைச்சா போவோம். ஆனால் அது இன்னும் கூட என்ன, ஒரு வருஷத்துக்கு ஒரு இடத்தானே பசி எடுக்கும் அவங்களுக்கு. டெய்லி நீ மட்டும் சாப்பிட்ற, அவங்களுக்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு கொடுங்க. என்ன சாமி இப்படி கேட்குறது? பின்ன எப்படியா இதெல்லாம்? பப்ளிக்கில் என்ன கேட்காது, இதெல்லாம் மறைமுகமாக கேள்வி சொல்கிறேன். ஏன்னா இது உனக்கு தொழில். அதே நேரத்தில் இது செய்யணும். ஏன்னா இது செய்யலைன்னா உன்னுடைய வம்சத்துக்கு உன் தாத்தா யார், உன் ஆயா யார், உன் சன்னதி யாருன்னு தெரியாமல் போயிடும். அதனால் இதெல்லாம் அவசியம் செய்யணும். ஆனால் இது செத்தவனுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது.
அப்படின்னு சொன்னேன் நான். அது மாதிரி இதெல்லாம் இந்த தண்ணி அடிக்கிறது, வேப்பல் அடிக்கிறது, இதெல்லாம் மனசாந்திக்கு பண்ணுற விஷயம் அது. ஆனால் இதனால் ஒரு பலனும் கிடையாது. குளத்தில் போய் இறங்கினேன், தண்ணியை கையில் தப்பு இறங்கிட்டு நல்லா முழுகிட்டு போயேன். அது என்ன சொல்லி சொல்லி தலையில் இறச்சிங்கன்னா வந்துருமா? ஆகாயத்துலேருந்து வராது இல்லை, அதே தண்ணி தான், அதே தண்ணியில் தான் ஊது. அதனால் இதெல்லாம் வந்து அவனுடைய திருப்திக்கு பண்ணுறது. அந்த கடல்ல முழுகிட்டு வர்றது எல்லாம் நீ எங்கே போய் கடலில் போய் முழுகிட்டு வந்து குளிக்காத வீட்டில் இருப்பாங்களா? குளிக்காத கடலில் முழுகினேன், சரி இதோட நான் குளிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிடு. கடலில் முழுகிட்டு வந்து உடனே குழாயில் உப்பு அரிக்குதுன்னு ஊற்றிக்கிறீ, அப்புறம் கடலில் முழுகினா நீங்கள் ஏட்டில் முழுகினா. இது மனசனுடைய திருப்திக்காக செய்யப்படுறதுமா. இது நிஜத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. சொல்லு. இது எந்திரம் மந்திரம் இவைகளை விக்கிரகத்திற்கு வைப்பது ஏன் சுவாமி? சக்தியை உருவாக்குறதுக்குமா. இப்போ ஒரு சொல்லு இருக்குது, அந்த சொல்லு வந்து இப்போ சினிமாவில் எல்லாம் மந்திரம் சொல்லுவாங்க. விட்டலாச்சாரியார் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மந்திர வார்த்தைங்க இருக்கும். ஆனால் அந்த படத்தில் இந்த பண்ண மந்திர நடிகர் வந்து வெளியே வந்து மந்திரம் சொன்ன பலிக்காது. சினிமாவுக்கு தான் பலிக்கும், வெளியே வந்து சொன்ன பலிக்காது. ஏன்னா அவர் அந்த ஒரு வாட்டி தான் சொன்னார், அதனால பலிக்காது. ஆனால் ஒரு வார்த்தையை 1,00,000 வாட்டி திருப்பி 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 சொன்னீங்கன்னாக்கா அந்த சொல்லுக்கு ஒரு சக்தி பிறக்கும். அதான் மந்திரம். மனம் வந்து தொடர்ச்சியா எந்திரம் மாதிரி ஆயிடணும். அதுக்கு தான் மந்திரம்ன்றது. அதுக்கு தான் சொன்னான், இது கூட அறிவை கலக்கணும். அதனால சொல்றோம் மந்திரம் கால் மதி முக்கால். மந்திரம் கால் இருக்குதுல, கூட அறிவையும் சேர்க்கணும். முக்கால் சேர்ந்தாதான் அது முழுமையா பெற முடியும் அப்படின்னா. அதனால மந்திரம் எந்திரம் இதெல்லாம் நிஜம். ஆனால் செய்யறவனை பொறுத்து இருக்குது. அது எல்லாரும் நான் போய் மந்திரம் பண்றேங்கன்னா பலிக்காது, நீ போய் எந்திரம் எழுதுறங்கன்னா பலிக்காது இல்லையா? இப்போ பொம்பளைங்க வீட்டுங்களில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க தெரியும், ஒரு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு, எங்கேயோ ஒரு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, இல்லை காலு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு, டாக்டர்கிட்ட போனால் ஒரு 5000 ரூபாய் வைக்கணும் அவர்கிட்ட பச்சா இல்லையா? அவர் எக்ஸ்ரே எடுன்னுவார், அவர் ஊசி போடுவார், மாத்திரை எழுதுவார், அப்புறம் ஸ்கேன் எடுன்னுவார். இதெல்லாம் சொல்லி மொத்தம் ஒரு 10,000 ரூபாய்க்கு வச்சுட்டு இது உள்ளூர் சதை பரண்டு பண்ணுவார். ஆனால் வீட்டில் இருக்கிற மூதாட்டிங்க சும்மா காலில் அப்படி தடவுவாங்க, தடவுனா நல்லா ஆகிடும். ஆனால் அந்த மூதாட்டி தடவுனா நல்லா ஆகிடும், நான் போய் தடவுனா இருக்கிற காலம் போடும். இது சில அமைப்பு பிறப்பினுடைய அமைப்பால் இயற்கையில் அது நடக்குது. ஆனால் அது எல்லாராலையும் செய்திட முடியாது. அந்த மாதிரி செய்தாங்கல்ல, நான் செய்கிறேன்னு செய்ய முடியாது இல்லையா? அந்த மாதிரி இந்த மந்திரங்கள் வந்து சில பேருக்கு தான் பொருந்தும், சில பேருக்கு பொருந்தாது. இல்லைன்னா எல்லாரும் மந்திரவாதி ஆகிருக்கலாம், ஆக முடியாது. ஏன்னா மனம் நிற்காது. மந்திரம் கற்றுக்கிற வரைக்கும் பெரும் ஆபத்து. உண்மையாக மந்திரம் கற்றுக்கணும், அவன் அந்த மந்திரம் கற்றுக்கிறதுக்குள்ள கூட இறந்து போயிடுவான். நைட்டில் 12 மணிக்கு தண்ணியிலெல்லாம் இறங்கி மந்திரம் பண்ணணும் ஒண்டியா, அவன் பயத்திலேயே கூட தண்ணியிலேயே செத்து போயிடுவான். சும்மானா புக்கை படிச்சுட்டு மந்திரம் சொல்றதுல உண்மையான மந்திரவாதியை நான் சொல்லிங்கிறேன். அது மாதிரி மந்திரம் அவன் முழுமையாக கற்று முடியறதுக்குள்ள அவன் மரணம் கூட அடையலாம். ஆனால் அதையும் தாண்டி வந்தான்னா அவன் சொன்னா நடக்கும். ஏன்னா அவன் அந்த சக்தியை உருவாக்கிக்கின்னு சொல்றான். ஆனால் ஒன்றுமே இல்லை, அந்த புக்கை படிச்சு போட்டு சொல்லிக்கின்னு இருந்தால் செல்லுபடி ஆகாது. அப்படி இருக்குதும்மா. இப்ப தெய்வ உருவங்கள் எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது? தெய்வ உருவகங்கள் அந்த சிலை வந்து எதை வச்சு உருவாக்குறாங்க? நீ வழிபடுறதுக்காக உருவாக்கப்படுது, உன்னை வச்சுதான் வழிபடுது. தெய்வத்தினுடைய உருவங்களை பார்த்தீங்கன்னா யார் மாதிரி இருக்குது? நம்மள மாதிரி தானே இருக்குது. நம்மளை வச்சுதான் அதை உருவாக்குந்த. அதானே சொன்னா, தலை தாண்டா கோபுரம், வாய் தாண்டா வாசப்படி, உடம்பு தாண்டா இது நீட்ட. ஊன் உடல் ஒரு பெருங்கோயில், உள்ளம் ஒரு ஆலயம், கல்ல புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதிடான். வாயே வாசப்படி, தலையே கோபுரண்டான். அப்போ அங்க வச்சுக்கிற தெய்வ சிலையே நம்மளை வச்சுதான் வச்சுக்குது. இதுல ஒரு இடத்துல போனீங்கன்னா உன்ன மாதிரி அமைதியா வச்சிருக்கோம், ஒரு இடத்துல போனா என்னமா தலைகள்லாம் விசிறி போட்டு கத்தியங்காம வச்சுருக்கோம். இது என்னம்மா தெய்வத்தில் இப்படியெல்லாம் இருக்குமானா, தெய்வத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஒரு கண்ணு பார்த்துன்னா உலகம் வாங்கி போடும். ஆனால் நம்மளை வச்சுக்குதாங்க உன் குணத்துக்கு ஏற்ற மாதிரி உன் சிலையை வச்சுக்குது அமைதியா. என் குணத்துக்கு ஏற்ற மாதிரி விகாரமாக கத்தியும் கப்படாமல் குத்தி வச்சுக்குது. மனுஷன்ல இத்தனை வகை இருக்கிறோன்ற அந்த காட்டத்துக்காக உருவ சிலைகள் அமைச்சிருக்குது. ஆகமியம்
பிராரத்தம், சச்சிதம் இதை பற்றி கூறுவோம். எல்லாம் அமைதிக்காக செய்யப்படுறதுமா. ஒரு இடத்துல உட்கார்ந்து செய்யறது தான் இது மூணுமே. இல்லைன்னா அதை மூணும் நீ அமைதியாக செய்ய முடியாது. இந்த நிலையெல்லாம் நீ அமைச்சுக்கணும், உட்காரணும். அதுதான் இதெல்லாம். இது பக்திக்கு. யோகத்துக்கு இது எதுவும் தேவையில்லை. எல்லாத்தையும் உன் உடலையே மாறன்றேன் நான், உயிரை நினைன்றேன்னா இதை இந்த பிராகரையெல்லாம் தேவையே கிடையாதுங்க. சில பேர் கால் மடிக்க முடியாது, அவன் எப்படி கடவுளை தேடுறது? இவன் பத்மாசனம் போடணும்னு போட முடியாது, எப்படி தேடுறது? நான் சொல்றது, நீ காலை மடி, காலை நீட்டிக்கோ, இல்லை தலையில கூட வச்சுக்கோ, உன் உயிர் மேல நினைவை வச்சுக்கோ அப்படின்ற நான். ஏன்னா எல்லாரும் அடையணும், என்னுடைய பாலிசி அது. அது நல்லாகிறவங்க மட்டும்தான் செய்ய முடியும், மற்றவெல்லாம் வேணவா? அந்த மாதிரியான நோக்கத்துல போனோம். இதெல்லாம் வந்து பிராமியர்ஸ் வேதத்துல எழுதப்பட்டது. ஆனா நிஜத்துல வேற. ஞானிகள் எங்கேயுமே இதெல்லாம் எழுதுறது. ஆண்டு அனுபவிச்சுட்டு பெரியவங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்க முடியல. ஆனால் அடுத்த தலைமுறை இவங்க தான். நாமெல்லாம் போயிடுவோம். அடுத்த தலைமுறையை காப்பாற்றக்கூடிய தூணா இன்னைக்கு 2 பேர் வந்திருக்காங்க. அதுக்கு சாட்சி ஐயாவுடைய சொல்லுக்கு எவ்வளோ வலிமை உள்ளது. பெரியவங்களுக்கே புரியல சில பேர் பேசுறது, டீக்கரில் உட்காந்து போய் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் எந்த விதமான அனுபவம் இல்லாமல் இந்த பிஞ்சு மனசும் ஐயாவோட வார்த்தையை கேட்டுட்டு இன்னைக்கு இந்த மேடையில் வந்து உட்காந்து பேசுகிறாங்க. சொல்லுங்கப்பா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க? நான் சென்னையிலேருந்து வரேன். என் பேர் நிகேஷ், இவன் பேர் வந்து நிகேஷ். சொல்லுங்கப்பா. ஏற்கனவே வந்திருக்கீங்களாங்க? வந்திருக்கீங்களா? சந்தோஷம். ஆத்ம விதினா என்ன சாமி? கர்ம விதினா என்ன? ஆத்ம விதினா என்ன? ஆத்ம விதினா கர்ம விதினா என்ன? இந்த வயசுல கேட்குற கேள்வியா சாமி இதெல்லாம்? ஆத்ம விதி, கர்ம விதி. இந்த ஆன்மாவுக்கு ஒரு விதி இருக்குது. இறைவன் முதல்ல படைச்சிட்டான். எதுக்காக படைச்சிருப்பான்? போய் ஊருக்கு போயிட்டு வாப்பா. அப்பா அம்மா சொல்லுவாங்க, அப்பா காலேஜுக்கு போ, நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போ, நல்லா சம்பாதி, கட்டுக்கட்டா பணத்தை வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணு, 4 குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்கிட்டு நீ சந்தோஷமா வாழணும் அப்பா அம்மா சொல்ற மாதிரி இறைவன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? சொல்லியிருப்பானா? வாய்ப்பே இல்லை. அவன் இந்த நோக்கத்துக்காக நம்மளை படைச்சிருக்க மாட்டான். அப்புறம் வேற எந்த நோக்கத்துக்காக படைச்சிருப்பான்? எந்த நோக்கத்துக்காக முதலா படைச்சிருப்பான்? வந்து உழந்ததுக்கு அப்புறம் கர்மா செய்ய ஆரம்பிச்சிட்டோம். வந்ததுக்கு எதுக்காக வந்தோம்? முதல்ல பூமிக்கு வந்திருப்போம். எதுக்காக வந்தோம்னா, இந்த ஆன்மா தன்னை அறியாம இருக்குதுப்பா. அந்த ஆன்மா தன்னை அறியாம இருந்தா இந்த மண்ணில் ஊந்து போற குழந்தை மாதிரி அழுக்கெல்லாம் பூசிக்குது. தன்னை உணர்ந்தா என்ன ஆகும்? தண்ணியிலேருந்து குளிச்சுட்டு வர குழந்தை மாதிரி ஃப்ரெஷ் ஆகிடும். அப்போ இங்கே வர்றதுக்கு முன்னாடி இறைவனோட நோக்கம் என்னன்னா, போகிற இடம் ரொம்ப மோசமான இடம் தான்பா, போகிறதெல்லாம் வாரி பூச்சிக்காத, அங்கே போனால் கூட என்ன மறக்காம நீ உன்னை படைச்சதோட நோக்கம் இறைவனை அடையிறது மட்டும்தான் அப்படின்னு இறைவன் நம்மளை அமைச்சான். அந்த விதிக்கு பேர் என்னது? ஆன்ம விதி. இந்த ஆன்மா பிறவி எடுத்துக்கிற நோக்கம் இது. என்னைக்காவது ஒரு நாள் இறைவனை அடைஞ்சே தீரணும். அடைஞ்சால் மட்டும்தானா உனக்கு முக்தின்றது தான் ஆன்ம விதி. அது ஆன்மாவுக்கான விதி. அது எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த விதியை நோக்கி தான் நம்ம போய் ஆகணும், வேற மார்க்கமே இல்லை. அடுத்து என்ன விதி? கர்ம விதி. சரி, அதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்து ஊந்தமான்னு தெரியாது, தெரியாமல் வந்து ஊந்துட்டோம். வந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட குணம், நடவடிக்கை எல்லாம் மாறுது. ஒரு மழை துளி களிமண் பூமியில் ஊந்தா விழும்போது கலங்கும், அதுக்கப்புறம் தெளிஞ்சிடும், அதுக்கப்புறம் சுத்தமாக இருக்கும். ஆனால் செம்மண் பூமியில் வந்து விழுந்தா என்னைக்கு விழுந்ததோ அது எப்போவுமே தன்னிலை மாறவே மாறாது, அது செம்மனாவே மாறிடும். அந்த மாதிரி சுத்தமாக வந்த நாம செம்மண்ணு பூமி மாதிரி இந்த மண்ணில் உளுந்து எதுக்கு வந்தோம்னே தெரியாமல் இங்கே உளுந்து பரலக்கூடிய விதி வந்துடும். அது எதுக்கு? ஏற்கனவே எத்தனையோ பெரிய நம்ம செஞ்ச கர்மா, நாம் யாருன்றதையே மறைச்சிட்டு, எதுக்கு வந்தோன்ற நோக்கத்தையும் மறைச்சிட்டு நல்லா சம்பாதிப்போம், நல்லா பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பெற்றுப்போம், எதுக்கு வாழனே தெரியாமல் பாதி காலம் ஓட்டுவோம். அதுக்கப்புறம் அடியும் உதையும் பட்டு எதுவும் முடியாத போது ஒரு ஞானம் வரும்.
அந்த ஞானம் வந்தான்னா வரலாமா போனான்னா சாப்பிடும்போது சாப்பாடு கட்சினா நல்லா சாப்பிட்லாம். டாக்டர் இனிமேல் சாப்பிடக்கூடாதுன்ட்டாரு. ஏப்பா சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது, சும்மா ஏதாவது காய்கறி மட்டும் சாப்பிடுப்பான்னு சொல்லும்போது விதவிதமாக சாப்பாடு வந்த மாதிரி நல்லா இருக்கும்போது உண்மை தெரியாமல் ஆடிட்டு எதுவுமே முடியாமல் ஆடி ஓடி உக்காரும்போது வந்த ஞானத்தினால என்ன பயனு? ஏதாவது பயன் இருக்குமா? வாய்ப்பே கிடையாது. அதனால தான் என்ன சொல்லுவார், நல்லா இருக்கும்போதெல்லாம் ஊரை சுற்றி போட்டு காலி சட்டி எடுத்து வந்து என் கரையில் உக்காந்தேன்னா என்னால் என்ன பண்ண முடியும்? அப்போ அதுக்கு காரணம் என்ன? சின்ன வயசுல ஒரு சிலர்லாம் ஞானம் அடைகிறாங்களே, இவ்வளோ வயசாக நான் ஞானம் அடையாமல் போகிறதுக்கு என்ன காரணம் என்ன? அதுதான் நாம் செஞ்ச கர்மா நம்ம கண்ணை மறைச்சி நாம் எதுக்கு வரணுமே தெரியாமல் காரணமே இல்லாமல் ஓடுவோம். யாருமே நம்மளை தடுத்தவே மாட்டாங்க, பின்னாடி பார்த்தா ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் நாம் என்னவோ 10 பேர் சேர்ந்து தத்தின மாதிரி காரணமே இல்லாமல் ஓடிக்கிறோம். இந்த ஓட்டம் என்னைக்கு முடியும்னு தெரியல. அப்போ இதுக்கு காரணம் தான் என்னது? கர்மா விதி. அப்போ ஆன்ம விதினா என்னது? இறைவன் அடையணும். கர்மா விதினா காரணம் தெரியாமல் ஓடுறான் பாரு, அதுதான் கர்ம விதி. அப்போ விதி ஜெயிக்குமா மதி ஜெயிக்குமா அப்படின்னா விதியோட குழந்தை மதி. சரி இப்போவாது புத்தி வந்ததுன்னு வந்துட்டோம், ஜெயிச்சிருவோமா? தெரியல. ஜெயிப்போம். முடிஞ்ச அளவுக்கு நாம் போராடி பார்த்துருவோம்பா. விதி என்ன ஒன்றா இருக்கட்டும், பிரம்ம கருவிலே எழுதிட்டான். ஆனால் போகிறதுக்குள்ளே ஒரு வாழ்க்கை இருக்குதுல்ல, போகிறதுக்குள்ளே கை கால் நல்லா இருக்குதுல்ல, போகிறதுக்குள்ளே என் மனசில் தைரியம் இருக்குல்ல, நல்லது எது கெட்டது எதுன்னு பகுத்து பார்க்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் என் மனசுக்கு என் அறிவுக்கு இருக்குல்ல. அப்போ நான் என்ன பண்ணணும்? வாழ்க்கை எப்படி ஒன்றா போகட்டும், ஆனால் மோதி பார்க்க வேண்டியது என்னோட வேலை. அதுக்கு அடிப்படையாக என்ன வேணும்? குருடனுக்கு கை கட்டி இருக்கிற மாதிரி மனுஷனுக்கு மதின்றது வேணும். விதி ஜெயிக்கிறதாவே இருக்கட்டும், மதி கொண்டு நீ போராட வேண்டியது ஒவ்வொரு மனுஷனோட விதி. விதின்னு சும்மா உட்காந்து திண்ணையில் தூங்குறது பேர் விதி இல்லை. சாகணும்னு முடிவாக இருந்தாலும் நீ போராடி தாண்டா சாகணும். சும்மா இருந்து செத்து போயிட போற. சும்மா இருந்து செத்தனா நாய்க்கும் உனக்குமே வித்தியாசம் இல்லாத போயிடும். நீ மனுஷன்னா உனக்கு 6 அறிவு உள்ளது இருக்கிறது உண்மைன்னா நீ கடைசி நொடி வரைக்கும், எந்த கடைசி நொடி வரைக்கும் யமான்றவன் உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிற வரைக்கும் போராட்டத்தை கைவிடாத. நீ எங்கேயுமே தோத்து போயிடாத அப்படின்னு வாழறதுக்கு மதி கொடுத்துருக்கான். எதுக்குப்பா விதி கொடுத்துருக்கான்? போராடுறதுக்கு இறைவனால கொடுக்கப்பட்டது மதி. அந்த மதி கொண்டு நீ வாழ்ந்தா ஒருவேளை விதியையும் வெல்லலாம். அப்படி வேணா ஊருக்கு கலங்கரை விளக்கு மாதிரி மகானாவும் ஞானியாவும் சித்தனாவும் புத்தனாவும் நீ வாழுவப்பா. புத்தன் செத்து போயிட்டாரா? புத்தன் செத்துட்டாரா சாமி? ஆனா இன்னைக்கு இல்லை. எப்படி இல்லை? உருவமா இல்லை, ஆனால் உலகம் உள்ள வரைக்கும் வாழ்ந்துன்னு இருப்பான் புத்தன். சித்தன் இன்னைக்கு இல்லை, அதனால இல்லைன்னு ஆயிடுமா? உலகம் உள்ளளவும் அவனோட பேரே இந்த உலகம் சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடலால் மறைஞ்சாங்களாம் தவிர அவங்களோட செயலால் இந்த உலகத்தில் காலம் ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ மதி கொண்டு வாழ வேண்டியது நம்மளுடைய வேலை. விதியை சொல்லி வீணாக போகக்கூடிய கூட்டமாக நாம் யாரும் இல்லைன்றது தான் இந்த பௌர்ணமி நாளில் இங்கே உக்காண்டிருக்கோம். நாமெல்லாம் யார்? மதி கொண்டு வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க, விதியை வெல்லக்கூடிய போராட்டத்தை தொடர்ந்து செய்யக்கூடியவங்க. ஊரெல்லாம் ஒரு பக்கம் ஓடினு போது நாம் மட்டும் ஏன் சாமி இங்கே உக்காந்துக்கணும்? அந்த வேலை நமக்கு இல்லையே. எல்லாரும் மாதிரி நம்மளும் வாழ்ந்துட்டு போயிடலாமே. ஆனால் அந்த மாதிரி யோசிக்கிறோமா? எல்லாரும் மாதிரி நான் வாழ மாட்டேன், எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குப்பா, அதுக்கு ஒரு வழி இருக்குப்பா, அதையெல்லாம் காட்டக்கூடிய ஒரு இடமும் இருக்குப்பா, அதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு குருவும் இருக்காருப்பா. தானே இங்கே வந்திருக்கிறோம். இதுதான் சாமி இந்த விஷயம். புரிஞ்சுதா? ரைட். ஆத்மானம்.